சாமியை வழிபடுவது மிக மிக சிறந்தது. முடியல, நீங்க வந்து ஒரு வேளை ஆபீஸ் போறீங்க, இல்ல வீட்டு வேலைகள் அதிகமா இருக்கு, எங்கனால முடியாது அப்படின்னு சொன்னா ஒரு அபிஷேகமாவது பண்ணிட்டு, பால் அபிஷேகமாவது நீங்க வந்து கண்டிப்பா இறைவனுக்கு செய்யணும். அதுதான் மிகவும் உயர்ந்தது. அது மட்டும் இல்லாம இப்போ சில பேர் வந்து வீட்டுல முருகன் படம் வச்சிருப்பாங்க. அந்த முருகன் படம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணா, வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு எல்லா படங்களையும் நல்லா தொடச்சிட்டு கிளீனா எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் எல்லாம் வைங்க. முக்கியமா முருகன் படத்துக்கும் அழகா அலங்காரம் பண்ணுங்க. எல்லா பூங்களையும் கட்டி வாசனை பூ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு அழகா அந்த பூஜை அலமாரிய அலங்காரம் பண்ணிடுங்க. பழம், பூ, வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆராதனைக்கு வந்து முக்கியமா நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வச்சிருப்போம். அதே நேரத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும். அது நீங்க வந்து பாயசம் வைக்கலாம், அல்லது சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ படைக்கலாம். முடியல அப்படின்னா ஒரு பால் வந்து கண்டிப்பாக ஒரு டம்ளர் பாலாவது வச்சு